கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் கிருபையினாலும் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை எசையா 64:4. ஐசாயா 64:4. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. அப்போ இந்த காலை நேரத்தில் அருமையான வார்த்தையை சொல்கிறாங்க. இந்த வார்த்தை பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிற வார்த்தை. அந்த வார்த்தையை தான் இன்னைக்கு காலையில் அப்பா உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்பா சொல்கிறாங்க, அவருக்கு காத்திருக்கிற உங்களுக்கு அவர் செய்ய நினைத்திருக்கிறதை உலகத் தோற்றம் முதற்கொண்டு இதுவரை யாரும் கண்டதும் இல்லையா, கேட்டதும் இல்லையா. நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க. அப்பா சொல்கிறாங்க, அவர் உங்களுக்கு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த அற்புதத்தை உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் யாருக்கும் செய்யாத அற்புதத்தை உங்களுக்கு இந்த காலை நேரத்தில் நான் செய்வேன் என்று சொல்லி அப்பா சொல்கிறாங்க. 1 கொரிந்தியர் 2:9. 1 Corinthians 2:9. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவில்லை. இங்கேயும் அப்பா அதே தான் சொல்கிறாங்க. நீங்கள் அப்பா கிட்ட அன்பு கூறுறதுனால தான் இப்போ அப்பாவுடைய வார்த்தையை கேட்டுட்டு இருக்கீங்க. அப்பா மேலே அன்பு வைத்திருக்கிறவங்களுக்கு அப்பா உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை உங்கள் கண் இது வரைக்கும் பார்க்கல. அப்பா உங்களுக்கு செய்ய போகிற அந்த அற்புதத்தை இன்னும் உங்கள் கண்கள் பார்க்கல, காதுகள் கேட்கவில்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அடுத்து என்ன சொல்றாங்க? மனுஷனோட இருதயத்தில் நீங்கள் நினச்சிருப்பீங்க எனக்கு இப்படி அற்புதம் நடந்தால் போதும்னு நினச்சிருப்பீங்க. உங்கள் இருதயத்தில் கூட தோன்றாத அற்புதத்தை நான் செய்வேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்கிறாங்க. சங்கீதம் 31:19. Psalms 31:19. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அதுதான் முதல்ல சொன்னேன். அப்பாவோட வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கு வந்திருக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்குற வார்த்தை. பெரிய பெரிய அற்புதத்தை செய்கிறவங்களுக்கு தான் அந்த வார்த்தை வரும். அவ்வளோ பெரிய வல்லமை நிறைந்த அந்த வார்த்தை இன்னைக்கு சொல்ல, அவருக்கு காத்திருக்கிற உங்களுக்கு அப்பா உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று சொல்ல. நிச்சயமாக அப்பா உங்களுக்கு பெரிய நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் செய்வேன் என்று சொல்கிறாங்க. அதே சங்கீதம் 27:14. Psalms 27:14. கர்த்தருக்கு காத்திரு. அப்போ சொல்கிறாங்க, நான் உனக்கு அற்புதம் செய்ய போகிறேன். அவருடைய ஆதீனத்தில் எல்லாம் டேட்டு, டைமு, மந்த்து, இயர் எல்லாம் முன்குறித்து வச்சுட்டாங்க. அப்போ சொல்கிறாங்க, கொஞ்சம் காத்திரு, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தருக்கு காத்திருங்க. சீக்கிரத்தில் இந்த அற்புதத்தை நீங்கள் பார்க்க போறீங்க. நீங்கள் விசுவாசத்தோடு கூட இருக்கிறீங்க. அப்பா எனக்கு செய்வாங்கன்னு சொல்லி விசுவாசத்தோடு கூட இருக்கிறதுனால நிச்சயமாக உங்கள் இருதயம் மகிழ்ந்து களி கூறும்படி பெரிய காரியங்களை அப்பா செய்ய போகிறாங்க. ஏசாயா 25:8-9. ஐசாயா 25:8-9. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அவர் மரணத்தை, இவ்வளோ நாள் உங்களுக்கு விரோதமாக என்ன பிரச்சனைகள் போராட்டங்கள்லாம் இருந்துச்சோ அதை எல்லாவற்றையும் உங்களை விட்டு விலக்கி போட்டு ஜெயமாக விழுங்குவார். இன்னைக்கு யாராவது வியாதிப்பட்டு பார்த்துருந்தாலும் சரி, அந்த மரணம் என்கிற வியாதி, மரணத்தை யார் கொண்டு வருவா? பிசாசு கொண்டு வருவோம். அந்த பிசாசை துரத்தி உங்களுக்கு ஜெயத்தை அப்பா தருவேன் என்று சொல்றாங்க. கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைப்பாங்க. இன்னைக்கு நீங்க அழுகையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கலாம். உங்க கண்களில் இருக்க எல்லா கண்ணீரையும் அப்பா இன்னைக்கு துடைக்க போறாங்க. தம்ம ஜனத்தின் நிந்தையை பூமியிலேயே இராதபடி முற்றிலுமாய் நீக்கி விடுவார். அல்லேலூயா. அப்பா சொல்றாங்க, உங்க நிந்தை பூமியிலேயே இல்லாதபடி நான் மாத்தி போடுவேன். கர்த்தரே இதை சொன்னார். இந்த மனிதன் அல்ல, அப்பாவே சொல்றாங்க, எல்லாவற்றையும் நான் மாற்ற போகிறேன். அடுத்த வசனம் 9 பாருங்க, verse 9. அக்காலத்தில் இதோ இவரே நம்முடைய தேவன். நீங்க சொல்ல போறீங்க, இவரே நம்முடைய தேவன். இவருக்காக தான் நான் இவ்வளவு நாள் இந்த அற்புதத்துக்காக தான் காத்திருந்தோம். அவர் நம்மை ரட்சிப்பார். பாருங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க. அப்பா என்ன ரட்சிப்பாங்க, குடும்பத்தை ரட்சிப்பாங்க, எனக்கு தேவையானதை கொடுப்பாங்க. இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவரை ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம்.
கலிகூர்ந்து மகிழும்படி அப்பா செய்வாங்க. கடைசியா ஒரு வருஷம் எபேசியர் 3:20, எஃபேசியன்ஸ் 3:20. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்வார். நீங்க நினைக்கிறத விட அதிகமான கிரியை அப்பா அற்புதத்தை செய்வாங்க. அதிகமான அற்புதத்தை செய்வாங்க. அவருடைய வல்லமையின்படி, அவருடைய பராக்கிரமத்தின்படி நிச்சயமா அவர் இன்னைக்கு அற்புதத்தை செய்வாங்க. நீங்க அவரையே நம்பி இருக்கிறதுனால, அவரையே விசுவாசித்து கொண்டு இருக்கிறதுனால, அப்பா இந்த வருஷம் வாக்குத்தத்தம் சொன்னாங்கல்ல, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். பாருங்க, இந்த வர நாட்கள்ல அப்பா நீங்க எதிர்பாராத பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் உங்க வாழ்க்கையில செய்ய போறாங்க. இப்பொழுது நம் கண்களும் மூடி கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்துல நீங்க பேசியிருக்கீங்கப்பா. என் பிள்ளைகள் எனக்காக காத்திருக்காங்க. அவர்களுக்கு உலகத் தோற்றம் முதல் இன்று வரை செய்யப்படாத அதிசயத்தை செய்வேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் நீங்கள் பேசினதுக்காக நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லா மந்திர தந்திர செய்வினை கிரியைகள் எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் கட்டேந்தாப்பரப்படுத்துகிறேன். எல்லா மந்திர தந்திர கிரியைகள் இப்பொழுது எரிந்து சாம்பலாகிறதுக்காக ஏசப்பா விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவியில் இப்பொழுதே அப்பா விடுதலை கட்டளையிடுகிறதுக்காக எல்லா மரண ஆவிகளை இப்பொழுதே நீ துரத்துகிறதுக்காக சுத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். மரணத்தை ஜெயமாய் விழுங்குகிறதுக்காக நன்றி அப்பா. அதே போல் இப்போது பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் அப்பா நீங்க ரட்சிக்கிறதுக்காக நன்றி. எல்லோரும் ரட்சிக்கப்படுகிறதுக்காக நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருக்கு காத்து அவரே உன்னை ரட்சிப்பார் வார்த்தையின்படி இப்பொழுதே நீங்க ரட்சிக்கிறதுக்காக சோத்திரம். அவர்களுக்கு என்னென்ன வேதனையோடு கூட என்னென்ன கண்ணீரோடு கூட இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுடைய எல்லா வேதனைகளையும் கண்ணீர்களையும் இப்பொழுது இந்த நொடி நீர் மாற்றி கொண்டிருக்கிறீர் ஐயா. தேங்க்யூ ஜீசஸ். இந்த நொடி முதல் உம்முடைய சமாதானம் சந்தோஷம் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள இறங்குகிறது. கர்த்தருடைய ஜீவன் இறங்குகிறதற்காக உடைய உயிர்த்தெழுதின் வல்லமை இறங்குகிறதற்காக திமிர்வாதக்காரர்களை சொஸ்தமாக்குறதற்காக நன்றி. சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் நீக்குகிறதற்காக எல்லா அசுத்த ஆவிகளை துரத்துகிறதற்காக இப்பொழுதே இந்த நொடியை நீர் அற்புதத்தை செய்கிறதற்காக மரணத்தை ஜெயமாய் விழுங்கின தேவன் இப்பொழுதே நீங்க எல்லா காரியத்திலும் உடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுக்கறதுக்காக நன்றி தகப்பனே. இந்த நாள் முழுவதும் உடைய கரம் அவளோடு கூட இருந்து அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென் ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். காட் பிளஸ் யூ ஆல். பிரைஸ் தி லார்ட்.